தாவேகா தலைவர் விஜய் அவருடைய வீடியோல சொல்லும்போது மற்ற இடத்துல அந்த கேம்பெயின் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற அந்த கேள்வியை முன்னெடுத்து உங்களுடைய பதில்? பொதுவாக நான் இது அரசியலாக பார்க்க விரும்பலை. தயவு செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட, என்னை பொறுத்த வரைக்கும் கரூரில் மொத்தம் 41 பேர் இறந்ததில் 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்கள். ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியாக அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியாக நாங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாதம் அந்த தம்பிக்கு திருமணம். அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்போ என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெருமிழாலையும் அந்த தம்பி பங்கெடுத்திருக்கார், கலந்துருக்காப்புல. ஆக நாங்கள் வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்புலன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அந்த இடங்களில் கருத்துக்களை பரிமாறினாங்க. அதனால் இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேலே குற்றச்சாட்டு, அவங்க மேலே குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காமல் இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நம்ம நேரடியாக அவங்களோட பங்கெடுத்துருக்கிறோம், அவங்களோட அந்த நட்பு முறையில் நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அரசியலாக இது யாரும் பார்த்துட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதில் போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. பல கூட்டங்களுக்கு இப்போ திருச்சியிலேருந்து நீங்களும் இங்கே வருகை இருந்திருக்கிறீங்க. நிறையா பல ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து இந்த பணியில் இருக்கிறீங்க. அவங்க கேட்ட இடங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர், அதில் எவ்வளோ பேர் நிற்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த லைட் ஹவுஸ் கார்னர் ஜங்ஷனில் அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அது அந்த இடத்துல திரும்புகிற இடம் தானே அது. அந்த திரும்புகிற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னரில் எவ்வளோ பேர் நிற்க முடியும்னு பத்திரிகையாளர் நீங்கள் தான் உலகத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் நிற்க முடியும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில் எவ்வளோ பேர் கூட்டம் நிற்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னரில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்தில் எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறத பாருங்கள். இந்த 3 இடங்களில் எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாமல் எந்த இடங்களில் அந்த கூட்டம் நடந்தால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்துருந்தா ஒரு கால் பக்கத்தில் அமராவதி ஆறு இருக்குது, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது, அது ஒரு திரும்புகிற இடம், நகரை விட்டு வெளியே போகிற இடத்துல திரும்புகிற இடங்கள். அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தால் ஒட்டு மொத்தமாக மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிற்கலாம், 5000லேருந்து ஒரு 7000 பேர் நிற்கலாம். நீங்கள் உழவர் சந்தை கொடுத்துருந்தா ஒரு 3000லேருந்து ஒரு 5000 பேர் நிற்கலாம். சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். அது மாதிரி தான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறங்கிறது இப்போ நாங்கள் நடத்தும் போது 1000 பேர் கலந்துக்கிட்டால் அதுக்கான இடத்த தேர்வு செய்வோம், 5000 பேர் கலந்துக்கிட்டால் 80 அடி ரோட்டில் போடணும்னு முடிவெடுப்போம். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம். நாங்கள் முப்பெருமிழா நடத்தினோம் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் 17 எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகை சிறப்புரையாற்றினாங்க. அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க, நாங்கள் ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா 2.5 லட்சம் பேர் வந்தாங்க. அப்போ அந்த நிகழ்வு 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்துமிடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தினோம். இப்போ வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும்போது நாங்கள் 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்குறாங்க. அதனால் இப்போ நீங்கள் நான் இப்போ முப்பெருமிழா நடத்தினா நீங்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க. அங்கே வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்லேருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு காலம் யாராவது சுகரில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க. நான் அது குறையாக சொல்லலை, தயவு செஞ்சு யாருமே பத்திரிகைகளை அது குறைகளாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் இதே வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்கே இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? ஒரு குடித்தா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும், செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய
அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளாக சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், அது குறைகளாக சொல்லலை. அவர்கள் அந்த இடங்களில் அதை செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை 12 மணிக்கு பேசுகிறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. இப்போ 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க. 10 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு அந்த இடங்களில் ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கணும். அப்போ அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. அன்றைக்கி சனிக்கிழமை கரூரில் சம்பள நாள். 5 மணிக்கு டெக்ஸில் வேலை முடித்து சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போகிறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளாக வருகின்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக ப்ராக்டிக்கலாக பத்திரிகையாளர்கள் நீங்கள் இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது.